ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். அனுதின வாழ்க்கையில் நம்முடைய பேச்சும் செயல்பாடும் எப்படி காணப்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த வசனம் நமக்கு ஆலோசனை வழங்குகிறது. நாம் பிறரோடு பேசுகின்ற நேரங்களிலும் விவாதிக்கின்ற பொழுதும் அவர்கள் பேசுகிறதை கேட்கிறதற்கு தீவிரமாக காணப்பட வேண்டும் என்றும், பதில் பேசுகிறதற்கு பொறுமையாகவும் கோபம் கொள்ளுகிறதற்கு தாமதமாகவும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த காலை வேளையில நமக்கு அறிவுரை வழங்குகிறார். அநேக நேரங்களிலே அடுத்தவர்கள் சொல்ல வரக்கூடிய காரியத்தை முழுமையாக கேட்பதற்கு முன்பதாக நாம் கோபம் கொள்ளுகின்றோம். நமக்கு தோன்றினவைகளெல்லாம் பேசிவிடுகின்றோம். அந்த முறைமை தவறானதாக காணப்படுகின்றது. சில நேரங்களிலே அவைகள் முழுமையாக சொன்னதற்கு பின்பு நாம் தேவையில்லாமல் கோபித்து விட்டோம் என்றும் தவறாக புரிந்து கொண்டோம் என்றும் நாம் வெட்கப்படுகிறதற்கு ஏது உண்டாகிவிடும். ஆகவே பிறர் சொல்ல வருகின்ற காரியத்தை சரியாக கேட்கிறதற்கு நாம் தீவிரமாக காணப்பட வேண்டும். சில நேரங்களில் அவர்கள் சொல்லுவது நம்மால் ஒத்துக்கொள்ள முடியாததாய் நமக்கு கோபத்தை வருவிக்கிறதாக கூட காணப்படலாம். ஆனாலும் கோபிக்கிறதற்கு நாம் தாமதமாய் இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகின்றது. கோபப்பட்டு எதையாகிலும் பேசிவிட்டால் அதை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. கோபத்தினாலே எதையாகிலும் செய்துவிட்டால் திரும்ப அதை மாற்றுகிறதற்கு முடியாது. பிறருடைய உள்ளத்தை புண்படுத்தவோ காரியங்களிலே எதிர்பாராத திருப்பங்களை உண்டு பண்ணவோ நம்முடைய எதிர்பேச்சும் கோபமும் காரணமாக மாறிவிடும். சுமூகமாக தீர்க்க வேண்டிய அநேக விஷயங்கள் கோபப்பட்டது நிமித்தமாக மிகப்பெரிய பிரச்சனைகளாக மாறியிருக்கிறது. சாதாரணமாக கையாள வேண்டிய விஷயங்கள் நாம் பேசின தவறான வார்த்தைகளின் நிமித்தமாய் அதி தீவிரமுள்ளவைகளாக மாறிவிட்டிருக்கின்றது. இதனால் விரோதங்களும் மனஸ்தாபங்களும் ஏற்படும். ஆகவே நாம் ஒரு சுய கட்டுப்பாடோடு காணப்பட வேண்டும். யாரிடத்தில் பேசினாலும், அது எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குரிய காரியத்தை பேசினாலும் நாம் ஒரு நிதான மனப்பான்மையோடு அதை அணுக வேண்டும். அவர்கள் சொல்லுகிறதை அதிக கவனத்தோடு கேட்க வேண்டும். பதில் சொல்லுகிறதற்கு பொறுமையாகவும் கோபம் கொள்ளாதபடி தாமதிக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். இந்த அறிவுரையை நாம் கடைபிடிப்போமானால் நிச்சயமாய் நம்முடைய காரியங்களை மிக நேர்த்தியாக முன்னெடுத்து செல்லுகிறதற்கு முடியும். இந்த முதிர்ந்த மனப்பான்மையை கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் அனுதின வாழ்க்கையில பிறரோடு பேசுகின்ற காரியங்களிலே எல்லா நேரங்களிலும் ஒரு பக்குவமான உள்ளத்தோடும் முதிர்ந்த மனநிலையோடும் காணப்பட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.